வணக்கம். உங்களுக்குள்ள ஒரு சூப்பரான ஆப் ஐடியா இருந்து ஆனா கோடிங் தெரியாதேன்னு அந்த ஐடியாவை அப்படியே விட்டுட்டீங்களா? இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நீங்க எதுவுமே செய்யாம ஏஐயே உங்களுக்காக ஒரு சாஃப்ட்வேர் எழுதுனா எப்படி இருக்கும்? இது வெறும் கற்பனை இல்லைங்க. ஆண்ட்ரோபிக்கோட கிளாட் மாதிரியான டூல்ஸ் இதை நிஜமாக்கிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மேஜிக் பின்னாடி ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்கா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா அலசி பாப்போம். இந்த வரிகளை கவனிச்சீங்களா? இதுதான் ஏஐ கோடிங்ல நடந்துட்டு இருக்கிற உண்மையான புரட்சி. பாருங்க, இந்த டெக்னாலஜி ஆரம்பத்துல டெவலப்பர்ஸுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு டீச்சர்ஸ், சின்ன சின்ன கடை நடத்துறவங்கன்னு வாழ்க்கையில ஒரு வரி கோடு கூட எழுதாத சாதாரண மக்கள் கூட இத வச்சு அவங்களோட ஐடியாக்களுக்கு உயிர் கொடுக்கறாங்க. இது எப்படி சாத்தியமாச்சு? அப்போ இந்த கருவிகள் நிஜமாவே என்னதான் செய்யுது? வாங்க நம்ம முதல் பகுதியில என்த்ரோபிக்கோட கிளாட் மாதிரி ஒரு ஏஐ எப்படி உங்கள மாதிரி ஒரு சாதாரண நபரை கூட ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட்டரை மாத்துதுன்னு விரிவா பார்க்கலாம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? கிளாட் கோட் முதல்ல ப்ரொஃபஷனல் புரோகிராமர்களுக்காக தான் உருவாக்கப்பட்டது. ஆனா கோடிங்கே தெரியாத பலரும் பரவாயில்ல நான் கத்துக்கிறேனேன்னு சொல்லி இதுல இறங்கி அவங்களோட ஐடியாக்களை உருவாக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய மக்கள் இயக்கமா வளர்ந்திருக்கு. இங்கதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. பழைய ஏஐ எல்லாம் எப்படின்னா, நீங்க டைப் பண்ணும்போது அடுத்த வார்த்தையை காட்டுற ஆட்டோ கம்ப்ளீட் மாதிரி அடுத்த வரி கோடு என்னவா இருக்கலாம்னு ஒரு சஜஷன் கொடுக்கும், அவ்வளவுதான். ஆனா இந்த புது ஏஜென்ட்டுக்கு ஏஐ அப்படி கிடையாது. இது ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. நீங்க ஒரு வேலையை சொன்னா போதும், அதை முழுசா செஞ்சு முடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல். சரி, இந்த ஏஜென்டிக் கோடிங்னா அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது வெறும் கோட் எழுதுற கருவி மட்டும் இல்ல. உதாரணத்துக்கு நீங்க இந்த ஆப்ல யூசர்ஸ் லாகின் பண்றதுக்கு ஒரு பேஜ் உருவாக்குன்னு சொன்னா போதும், அதுவே எல்லாத்தையும் யோசிச்சு டிசைன் பண்ணி கோட் எழுதி டெஸ்ட் பண்ணி ஒரு முழுமையான வேலையை முடிச்சிடும். இதுதான் அதோட உண்மையான சக்தி. கேட்கவே ரொம்ப பிரமாதமா இருக்கு இல்லையா? ஆனா எந்த ஒரு சக்திக்கும் ஒரு விலை உண்டு. இவ்ளோ வேகமும் பவரும் நமக்கு கிடைக்கும்போது நாம அதுக்கு ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இந்த டெக்னாலஜியோட இன்னொரு பக்கத்தை, அதோட மறைக்கப்பட்ட செலவுகளை பத்தி பார்க்கலாம். ஏஐ கோடிங் ஒரு பக்கம் நமக்கு பெரிய வாக்குறுதிகளை கொடுத்தாலும் அதோட கூடவே ரெண்டு பெரிய பிரச்சனைகளும் வருது. ஒன்னு பாதுகாப்பு, இன்னொன்னு தரம். இது நான் சும்மா பயமுறுத்த சொல்லல. ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி பெரிய பல்கலைக்கழகங்கள் செஞ்ச ஆராய்ச்சியே இதுதான் சொல்லுது. இந்த நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 100க்கு வெறும் 47க்கும் கம்மி. இது என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிறதுலயே ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஏஐ மாடல் கிளாடோட லேட்டஸ்ட் வெர்ஷன் வாங்கின செக்யூரிட்டி ஸ்கோர். அடங்கப்பா, ஒரு ஸ்கூல் எக்ஸாம்லயே இது ஃபெயில் மார்க் தானே. அப்போ நம்மளோட முக்கியமான டேட்டாவை கையாளுற ஒரு சாஃப்ட்வேர்ல இந்த ஸ்கோர்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு யோசிச்சு பாருங்க. அந்த குறைவான செக்யூரிட்டி ஸ்கோரோட நிஜமான அர்த்தம் என்னன்னா, ஏஐ உங்களுக்கு ஒரு அருமையான வீட்டை கட்டி கொடுக்கும், ஆனா அதோட கதவுல பூட்டு போட மறந்துரும். பார்க்க அழகா இருந்தாலும் யாரு வேணும்னாலும் உள்ள வந்துட்டு போகலாம். இது நம்மளோட டேட்டா திருடு போறதுக்கும் சிஸ்டம் மொத்தமா ஃபெயில் ஆகுறதுக்கும் வழிவகுக்கும். அடுத்ததா இன்னொரு மறைமுகமான செலவு இருக்கு. அதுக்கு பேரு டெக்னிக்கல் டெட். இது என்னன்னா சிம்பிளா சொல்றேன், வேலையை வேகமா முடிக்கணும்னு நாம ஒரு ஷார்ட்கட் எடுக்கிறது. இப்போதைக்கு இது சூப்பரா ஒர்க் ஆகும், ஆனா போக போக இதுவே பெரிய தலைவலியா மாறிடும். உதாரணத்துக்கு ஒரு ரூமை அவசரமா கிளீன் பண்ணணும்னு எல்லா குப்பையும் அள்ளி கட்டிலுக்கு அடியில தள்ளி விடுறோம் இல்லையா? வெளியே பார்க்க நீட்டா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள அதே கதை தான் இங்கேயும். இந்த ஏஐ இந்த வேலையை இன்னும் படுவேகமா செஞ்சு முடிச்சிடுது. இந்த வரைபடம் நான் சொன்னதை ரொம்ப தெளிவா காட்டுது. ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஏஐ டூலை பயன்படுத்தும் போது ஆரம்பத்தில் எழுதப்படுற கோடோட அளவு, அதாவது லைன்ஸ் ஆஃப் கோட், பயங்கரமா அதிகமாகுது. அதாவது வேகம் சூப்பரா இருக்கு. ஆனா அதே நேரத்துல கோடோட சிக்கலான தன்மை, அதாவது கோட் காம்ப்ளெக்சிட்டியும் மெதுவா ஏறிக்கிட்டே போகுது. இதனால என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் கழிச்சு அந்த சாஃப்ட்வேர்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும்னா கூட அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏஐ மனுஷங்கள முழுசா ரீப்ளேஸ் பண்ணிடுமா? இல்லவே இல்ல. எதிர்காலம்ங்கிறது மனுஷனும் ஏஐயும் சேர்ந்து வேலை செய்யறத பத்தி தான். வாங்க அது எப்படி உருவாயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த டேட்டா ஒரு ரொம்ப முக்கியமான உண்மையை நமக்கு சொல்லுது. ஏஐனால எல்லா வேலையும் 100% சரியா செய்ய முடியாது. பாருங்க, வெறும் 20% வேலைகளை மட்டும்தான் நாம முழுசா நம்பி அதுகிட்ட கொடுக்க முடியுது. மீதி 80% வேலைக்கு நம்மளோட அனுபவமும் நம்மளோட அறிவும் கண்டிப்பா தேவை. அதாவது ஏஐ ஒரு கருவிதான், நம்ம எஜமான் கிடையாது. இதனால டெவலப்பரோட வேலை ஒன்னும் காணாம போகாது. ஆனா அது கண்டிப்பா மாறும். இனிமே அவங்க வெறும் கோடு எழுதுற ஆள மட்டும் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ஒரு பெரிய ப்ராஜெக்ட வழிநடத்துற ஒரு மேனேஜர் மாதிரியும், ஏஐ எழுதுற கோடு சரியா இருக்கா, பாதுகாப்பா இருக்கான்னு செக் பண்ற ஒரு மேற்பார்வையாளர் மாதிரியும் அவங்க பங்கு மாறும்.
சரி, அப்போ நீங்க இந்த மாதிரி ஏஐ கருவிகளை பயன்படுத்தினா எப்படி பாதுகாப்பா இருக்கலாம்? முதல் விஷயம், எடுத்த உடனே பெரிய வேலைக்கு பயன்படுத்தாதீங்க. சின்ன சின்ன வேலைகள்ல ஆரம்பிங்க. ரெண்டாவது, ஏஐ எழுதுற ஒவ்வொரு வரியையும் நீங்களே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா கடைசி முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். ஏஐ இல்லைங்கிறத எப்பவும் மறக்காதீங்க. இதுவரைக்கும் நம்ம நிகழ்காலத்தையும் இப்போதைய நிலவரத்தையும் பார்த்தோம். இப்போ வாங்க கொஞ்சம் எதிர்காலத்துக்குள்ள எட்டி பார்ப்போம். இந்த தொழில்நுட்பம் நம்ம உலகத்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி மாத்தப் போகுது? இப்போ ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. கோடிங் அறிவே தேவைப்படாத அளவுக்கு இந்த கருவிகள் இன்னும் சுலபமாகி நம்மள மாதிரி எல்லாருமே சாஃப்ட்வேர் உருவாக்க ஆரம்பிச்சா நம்ம டிஜிட்டல் உலகம் எப்படி மாறும்? அதோட நல்லது கெட்டது என்னவா இருக்கும்? சுருக்கமா சொல்லணும்னா, நாம இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்துல நிக்கிறோம். ஒரு பக்கம் யாரு வேணும்னாலும் அவங்க கனவை நனவாக்கலாங்கிற அளவற்ற சக்தி. இன்னொரு பக்கம் பாதுகாப்பு இல்லாத சிக்கலான கோடுங்கிற மிகப்பெரிய ஆபத்து. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நாம எப்படி ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்க போறோங்கிறதுல தான் நம்ம டிஜிட்டல் எதிர்காலமே அடங்கியிருக்கு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். நாளைக்கு நம்ம உலகத்துல பாதி சாஃப்ட்வேர் ஏஐனால உருவாக்கப்பட்டதுன்னு வச்சுக்குவோம். அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அது உடைஞ்சா அதுக்கு யாரு பொறுப்பு? அந்த ஏஐயா, இல்ல அதை பயன்படுத்தின நாமளா, இல்ல அதை உருவாக்குன கம்பெனியா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க.